ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அது லைட்டாக ஹீட் ஆனோடனே முந்திரி போட்டு வறுப்போம். முந்திரி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், அதை நல்லா உடச்சிருக்கேன். அதை கொஞ்சம் போட்டு வறுத்துருவோம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக ஆனோடனே எடுத்துடுங்க, போதும், ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம். முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காயை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். பீஸ் பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சி நெய்யில் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றியாச்சு. நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க, அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது இப்படியும் பண்ணலாம். இதை விட்டிங்கன்னா நீங்கள் அதை துருவியும் யூஸ் பண்ணலாம். பூசணிக்காய் அல்வா வந்து நல்லா துருவி கூட யூஸ் பண்ணலாம், நைஸாக நல்லா. ஆனால் கொஞ்சம் அது லேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது துருவினோடனே நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையை கொட்டணும். அப்படி நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்க்கரையை கொட்டிட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ப்ளஸ் ரொம்ப வேகவும் வேகாது. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொட்டிட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு சர்க்கரை கொட்டும் போதும் இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அதோட அந்த நறுக்குன்னு கடிச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நைஸாக இருக்கும். நம்ம முந்திரி வறுத்துருக்கோம்ல, அதே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம், அதுவே போதுமானது. வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் இதுக்கு நெய் தேவையில்லை, திகட்ட ஆரம்பிச்சிடும். இது நல்லா சூடாகட்டும். உங்களுக்கு நல்லா சூடானோடனே உங்களுக்கு இதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருக்குது. பூசணிக்காய் வந்து எப்போதுமே தண்ணியாக ஆயிரும், நீத்துரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். எப்போன்னா நீங்கள் துருவி கொட்டினீங்கன்னா, அரைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே போட்டுடலாம். துருவும் போது அதோட மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதை மட்டும் புழிஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும். சிலர் அந்த மாதிரி விரும்புவாங்க, துருவி மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றவங்க அந்த யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதே ப்ரொசீஜர் தான் அதுக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் வேகணும். அந்த துருவி இருக்குல்ல, அதனால் அது கொஞ்சம் நேரம் வேகணும். இது வந்து உங்களுக்கு நல்லா வேகணும்னே காட்டுறேன், வெந்துட்டோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா கொதிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, முன்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மூடி கூட நல்லா இது பண்ணுங்க, ஏன்னா மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் மூடி கூட நல்லா வேக விடுங்க. இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நான் வந்து பூசணிக்காய் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் பூசணிக்காய், பெரிய சைஸ் பூசணிக்காயில் அரை பூசணிக்காய் வந்து எடுத்திருக்கேன். அதனால் நான் இந்த கப்பில் 1.5 கப் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 1.5 கப் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சி தண்ணியாகி அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டணும். முன்னாடி வந்து நம்ம காயை நல்லா வேக வச்சிட்டோம். வேக வச்சதுக்கப்புறம் சர்க்கரை போட்டிருக்கணும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா திக் ஸ்ட்ரக்சராக வரணும். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணியாக இருக்கா. இது நல்லா கிண்ட 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 இன்னும் நல்லா வந்து கெட்டியாகும். நம்ம நல்லா கெட்டியாகிற வரைக்கும் அதை கிண்டிகிட்டே இருங்க. அடுப்பை நீங்கள் வேகமாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இது பார்த்தீங்களா, நல்லா கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நல்லா வந்து கெட்டியாகணும், அதளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நெய் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட ஊற்றிக்கோங்க. நெய் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெமன் எல்லோ கலர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மூடி கூட போட்டு நல்லா இது பண்ணலாம், கொதிக்க விடலாம். கொஞ்சம் அடுப்பு வேகமாகவும் சிம்லையும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கொதிக்க விடுங்க. மேலெல்லாம் தெரிக்காமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா மேலே கொஞ்சம் தெரிக்கும். அதனால் சொல்கிறேன், மூடி வச்சு நீங்கள் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், மேலே தெரிக்காது.
ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி எடுத்து அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வரணும். இந்த மஞ்சள் கலரில் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் கேசரி பவுடர் இல்லை, கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த காலத்துலலாம் கலர் வரணும்னா கேசரி பவுடர்லாம் யூஸ் பண்ணல, வெறும் மஞ்சத்தூள் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இன்னும் வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த கலரில் இருக்குது. நீங்கள் வந்து திருவுனீங்க அப்படின்னா, துருவி இந்த மாதிரி செய்கிறீங்கன்னா அது நல்ல கோல்டன் ஒயிட்டில் இருக்கும். ரொம்ப பியூர் ஒயிட்டாகவும் இல்லாமல் கோல்டன் ப்ரௌனாகவும் இல்லாமல் அது லைட்டாக கோல்டிஷ் கலரில் இருக்கும். அது நல்லாயிருக்கும். அதுவும் உங்களுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி மென்று சாப்பிட வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி அல்வான அந்த மாதிரி தானே நம்ம எல்லாருமே விரும்பியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி நான் செய்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள், திருவி போட்டு எப்படி பூசணிக்காய் அல்வா செய்கிறதுன்னு காட்டுறேன். இதே மாதிரி பரங்கிக்காய் அல்வா செய்யலாம். உங்களுக்கு பரங்கிக்காய் அல்வா செய்கிறது எப்படினாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். அந்த ஹீட்டுக்கு கையிலெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி வேகமாக கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பபுள்ஸ் வரும்போது மேலே தெரிக்காது. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்குலாம் லைட்டாக கொடுங்க. சர்க்கரை வந்து பெரியவங்களுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அல்வா கிண்டும் போது அப்படியே கரண்டியோட அதுவும் ரொட்டேட் ஆகுது பாருங்கள். சைட்லலாம் ஒட்டாமல் இந்த மாதிரி வர வரைக்கும் இன்னும் நல்லா கிண்டணும். பார்த்தீங்களா, இப்போது இந்த மாதிரி அல்வா நல்லா திரண்டு வந்தோன்னா போதும் தான். இது ஓகே, இந்த ஸ்டேஜ் ஓகேயான ஸ்டேஜ். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா, நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினோன்னே இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடப்படும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ பார்த்தீங்களா, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பூசணிக்காய் அல்வா ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.